ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எத்தனை பேர் கடுப்புல இருக்கீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் கோபத்துல இருக்கீங்கன்னு தெரியல. சரி, ஓகே. அதாவது நாம எப்பவுமே நம்ம மனசாட்சி இப்படி தான் நம்ம நடந்துப்போம். நேற்று நம்ம அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய மனசுல குமுறல வெளிப்பட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்க இப்படி பேசலாமா, அவர் வந்து அண்ணாமலை அப்படி இப்படி இப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜி, ஒவ்வொருத்தர் மனப்போக்கு. ஸோ நான் நம்முடைய கருத்தை இப்போ நான் சொல்லணும்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விளக்கு உரையை கொடுத்துட்டு இருக்கணும். ஒரு தன்னிலை விளக்க மாதிரி இது போயிட்டு இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், அது அதோட முடிச்சிடும். உங்களுக்கு மனசுக்கு தோன்ற மாதிரி நீங்க செயல்படுங்க, எனக்கு மனசுக்கு தோன்ற மாதிரி செயல்படுறேன், அவ்வளவுதான். மற்றபடி என்னுடைய ஃபாலோவர் சப்போர்ட்டர்ஸ் எப்பவும் நான் உண்மையாக தான் இருப்பேன். ஓகேவா? அதை எந்த ஒரு மாற்றத்தும் கிடையாது. நல்லதுன்னா நல்லதுதான், தப்புனா தப்பு தான், சரினா சரிதான். அதில் அந்த பொல்லாதவன் மாற்றிக்கவே மாட்டான், அது யாராக இருந்தாலும் சரிதான். அதனால அது வந்து நான் விளக்கு கொடுத்துட்டே இருக்க விரும்பல. ஆனால் ஒன்றுங்க, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி 1,00,000 பேர் 1 மணி நேரத்தில் ஜாயின் ஆயிருந்தாங்க. நேற்று நைட்டுக்குள்ள 10,00,000 பேர் அந்த வாலண்டியர்ஸாக அதில் ஒரு பி த லீடர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ல அண்ணாமலை சொல்லியிருந்தாலும் அதில் இணையருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போயே 13 லட்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய சாதனை தான் அவரை பொறுத்த வரைக்கும். அதாவது விஜயவலில் கம்பேர் பண்ணும்போது விஜயவலுக்கு வேற லெவலு. ஏன்னா அது வந்து திரைத்துறையில் அவர் ஒரு மாசிக்கிற வேற லெவலில் அவருக்கு வந்து மக்கள் கூட்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வேற யாருமே பாஜக ஒரு முத்திரை வேற இருக்கிறதுனால, ஆனாலும் அதை மீறி இந்த ஒரு இளைஞர்கள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு அளிச்சதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். மாற்றத்தை இன்னுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு நீங்க என்னப்பா பேச வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உண்மையா தானே பேசுவோம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பாராட்டி தீரணும். அதுக்காக தான் இந்த வீடியோ கல்லி. அதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் பாருங்க. எனக்கு உண்மையிலேயே எப்படா சாமி, ஏடா இது உலகமாக நடிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு. அதாவது நம்ம அமாவாசை சத்யராஜ் இருக்காருல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்லாம் அந்த மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட உரையாடுறாராம். இது நியாயமா மக்களே, இது நியாயமா மக்களே, குளத்தூர் மக்களே, நீங்களே சொல்லுங்க, இப்படி எங்க முதல்வரை தோக்கடிச்சிட்டீங்களே, என்னால பேச முடியல, அழுகழுகையா வருது. நான் எவ்வளவோ நக்கல் நையாண்டியா சினிமாலாம் நடிச்சிருக்கேன், ஆனா இது என்னால தாங்கிக்கொள்ள முடியல, அவ்வளவுக்குள்ள வலிக்குது. இப்படி ஒரு அழுதுகிட்டு அந்த அமாவாசை சத்யராஜ் அந்த பேசுன அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆனது லிவிங்ஸ்டன் படத்துல வருங்கால பிரதமரே அப்படின்னு கத்தா தெரியுமா, ஐயா கொய்யால யாரையா நீ வாங்கின காசுக்கு மேல கூறியா அப்படிங்கிற மாதிரி தான் சத்யராஜை பத்தி கேட்கன்னு தோணுச்சு. அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு அவங்க குடும்பத்துல கூட யாரும் உதயநிதி ஸ்டாலினோ அவங்களுக்கு யாரும் இப்படி அழுதுக்க மாட்டாங்க. ஆனா சத்யராஜ் ஒரு அழுது ஒரு ஆற்று. அதாவது சினிமாத்துல கூட சத்யராஜ் இவ்வளவுக்குள்ள நடிக்கல, பிரம்மாண்டமா நடிப்பு. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் வரலையாவது ஒரு நல்ல ஒரு முட்டு கொடுத்து தான் பொண்ணுக்கும் சரி தனக்கும் ஒரு நல்ல ஒரு பதவியை வாங்கணும் முடிவு பெற்றாரு போல. அதான் முரட்டு முட்டா இருக்கு. அழுகாச்சுன்னா அழுகாச்சு. என்ன நடக்குது மக்களா இன்னும் ஏன் மலையான்னு கேட்கிறேன். உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் தோத்ததுக்கு யார் காரணம்? உங்களை மாதிரி யாரு கூட வாய் தான் காரணம். அந்த மனுஷன், அதாவது அந்த கட்சி தோத்துருக்கும் விஜய் வந்ததுனால, ஆனா ஒரே மு.க. ஸ்டாலின் அவர்களே குளத்தூர்ல தோக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஆட்கள் பேசுற பேச்சு தான் காரணம். இன்னைக்கு வந்து அப்படியே நடிக்கிறாங்களா, அப்படி தோத்துட்டாரு. அவர் எப்படிப்பட்ட ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தாரு தெரியுமா? அவர் மாதிரி ஒரு முதல்வர் நீங்க பார்க்கவே முடியாது. அவர் வந்து முதல்வருக்கு ஒரு எடுத்துக்காட்டா திகழ்ந்தவர். அவரை போய் தோக்கடிச்சிட்டீங்களே. ஆமா, அவர் பெரிய அந்த பொற்கால ஆட்சியை கொடுத்தாரு. குளத்தூர் வந்து சிங்கப்பூரா மாத்திட்டாரு. மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதை மீறி அவரும் தோக்கடிச்சிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஜெயிச்சதுல ஒரு தரமான சமம் பண்ணிருக்காருன்னா அது குளத்தூர் தொகுதியில மு.க. ஸ்டாலின் தோத்ததுதான். ஸோ அவ்வளவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. தோக்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நேரடியாக போய் அவரே போய் பார்த்தாரு பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். சரியா? அந்த வகையில அவ்வளவுக்குள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றம் சொல்லி எழுச்சியா கிளம்புறாங்க. நீங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டு தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்டு திருந்தணுமா இவர் சொல்றாரு சத்யராஜ், அமாவாசை சத்யராஜ். நீங்க பட்டு திருந்தாதான் புரியும் மக்களை பார்த்து. இன்னும் அப்ப புத்தி வரல, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அடுத்ததுமே அப்படிதான் நக்கிட்டு தான் போகும். ஸோ அதனால வாய் அடக்கிட்டு மக்கள் எப்பவும் உண்மை பார்த்து நினைப்பாங்க. மக்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. ஸோ மக்கள்கிட்ட பணிஞ்சுப்போங்க, நல்லபடியா பேசுங்க. நாங்க இதெல்லாம் பண்ணமே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அப்படி போனா கூட பரவாயில்ல, பட்டு திருந்தணுமா. என்ன திருந்தணும்? அப்ப அதுதான் இப்ப பிளான் பண்ணி எல்லா இடமும் கரண்டா கட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஞாயிற்றுக்கிழமை டெய்லி கரண்ட் கட் ஆகுது. என்ன நடக்குதே புரியல. புதுசா வந்து ஆட்சி குறை சொல்றதா இன்னைக்கு இதுக்கு அவங்க தில்லாங்கடி பண்றாங்கன்னா இன்னும் புரியல. நிறைய இடங்கள்ல கரண்ட் நைட் கட் ஆகிட்டு இருக்கும். மக்கள் நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம் நீங்களே அதை முடிவு பண்ணிடுங்க. சரி, இது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இப்போ ஒரு தரமான சம்பவம் நியூஸ்ல நடந்திருக்கு, அதையும் பேசிடலாம். என்ன கேட்டீங்கன்னா, அதாவது திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் திமுக அமைச்சர்கள் பண்ண எந்த ஒரு விஷயமும் வெளியில வராம மூடி மறைக்கிறதுக்கு அவங்களுடைய அமைச்சர்கள் பண்ண அந்த ஊழலாம் வெளியே வராம இருந்துச்சு. ஸோ அதை தரமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கே.என். நேரு இருக்கார்ல, அவர் முறைகேடா ஊழல் பண்ண 650 கோடி அந்த விஷயத்துல எஃப்ஐஆர் பதியப்படாம இருந்துச்சு. இன்னைக்கு தமிழக கட்சி கிளத்துல அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு தரமான சம்பவத்துக்கு நம்முடைய மனதார பாராட்டுக்கள். ஆனாலும் பாத்தீங்களா இந்த நீதிமன்றம் என்ன வருது பாருங்க,
அதாவது அந்த அது சம்பந்தமாக, அதாவது KNR மேல அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்களா, அது சம்பந்தமாக இன்னைக்கு 23 நாட்களுக்கு மேல எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாதான். என்ன நடக்குதுங்க? நீதிமன்றம் தானே நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்க சொல்லணும், அதாவது முறையா விசாரிங்க அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கே பாத்தீங்கன்னா எதிராக ஒரு ஆணை எடுதுன்னா நம்ம இந்த நீதிமன்றத்தெல்லாம் என்ன சொல்ல? அப்ப ஊழல் பண்றவங்க கொள்ளடிக்கணும் நீங்க சப்போர்ட்டா போறீங்களா? அதாவது நீதிமன்றங்கள் தான் அதாவது மக்களுடைய கடைசி ஆயுதம் சொல்றாங்க, நம்பிக்கை. அப்படி இருக்க நீதிமன்றங்களே இப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா இப்ப என்னதான் பண்றது? எனக்கு புரியல. இவ்வளவுக்குள்ள ஒரு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணிருக்காங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க கூடாதான். இது என்னத்த சொல்றேன்னு எனக்கு தெரியல. சரி, இப்படிதான் நடந்துட்டே இருக்கு. எல்லாம் முடிவுக்கு வரும், பார்க்கலாம். சோ ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைக்குடி மக்களுக்கும் இந்த உண்மை நிலவரம் என்னன்னு போய் சேரணும். இப்ப நம்ம வந்து சமூக வலைதளத்துல நம்ம பாக்குறோம், பேசுறோம், உடனே நடக்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியுது. ஆனா பாமர மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு தான் ஊடகம் பலம் ரொம்ப ரொம்ப தேவை. தமிழை வச்சுக்கிறதுக்கு ஒரு ஊடகம் அவசியமானது. நான் இதுக்கு நிறைய தடவை பேசியிருக்கிறேன். ஸோ ஆனால் இப்போ அது நிறைவேற போறது போல அதுலயும் ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா வெச்சி சேனல் அப்படின்ட்டு ஒரு சேனலை வந்து அதிகாரப்பூர்வமாக தமிழை வச்சுக்கிறதுக்குன்னே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை வந்து ஆரம்பத்துல இருந்து நான் தான் பேசிட்டு இருந்தேன். ஸோ அது நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா என்னவா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகம் தேவை. என்ன பண்ணாலும் அவங்க பண்றதை வெளிக்கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க மாட்டாங்களா, எல்லாருக்கும் அந்த நாலேஜபிள் இருக்காது. ஏழை எளிய மக்கள் எல்லாமே டிவி சேனல்லாம் பார்த்துருவாங்க. ஸோ அது என்ன நடக்குப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பேரும். ஸோ அதனால அதை வந்து லான்ச் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இதை வந்து என்னுடைய நண்பர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து என்னுடைய நண்பர் ஃபோன் போட்டு பேசினாப்புல, மாப்பிள்ள இதை பத்தி பேசமாப்புல, ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு மாப்பிள்ள. அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் போட்டு நம்ம சேல் பண்றாங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்குறதுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு மதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா 25% பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருக்கும்போது கட்சி நிதியாவே தனிப்பட்ட முறையில் கொடுக்கணுமா. அதே மாதிரி ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது அதுமாதிரி கொடுத்தாகணுமா. ஆனா இப்ப தமிழ் வச்சுக்கலாம் ஆட்சி வந்த அப்புறம் அப்பெல்லாம் நீங்க எந்த நிதியும் கட்சிக்கெல்லாம் கொடுக்க தேவையில்ல. நீங்க முறைப்படி நீங்க வந்து அப்ளை பண்ணி அந்த வரிசையில, அதாவது யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்க வருஷப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அப்ரூவல் கிடைச்சிரும். ஸோ நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க போல. ஸோ அதனால இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாபகரமா இருக்கு போல, எந்த ஒரு நிதி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாப்புல, அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் மாதிரி பெரிய பெரிய கம்பெனி கான்ட்ராக்ட்லாம் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்ட் எடுத்துருக்கவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்காரன் கொடுக்கணும் போல. கொடுத்தா அவங்களுடைய கான்ட்ராக்ட் ரெனியூல் ஆகும், கான்ட்ராக்ட் அவங்க பண்ண முடியும் போல. பெரிய பெரிய கான்ட்ராக்ட் நான் சொல்றேன், லட்சக்கணக்கில் வர ஒரு கான்ட்ராக்ட் கோடி கணக்கில் நடத்திட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம். ஏன்னா இங்கதான் தெர்மல் பவர் ஸ்டேஷன் அது நிறைய இண்டஸ்ட்ரியல் இருக்குல்ல தூத்துக்குடியில. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்க கான்ட்ராக்டர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கெல்லாம் இது தனியா வந்து நிதி எதுவும் கொடுக்க தேவையில்லை போல தெரியுது. ஸோ இப்படிலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுவும் இப்போ கொடுக்கல, அந்த பணம்லாம் மிச்சம் தான். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல சம்பவம் தான். அதாவது தமிழ் வச்சுக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாப்புல, இதை வந்து நீ பேசணும் அப்படின்னு நம்ம சொன்னதுனால அந்தந்த விஷயங்களை நான் வந்து தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு தரமான சம்பவம் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சுல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 464 திட்டங்களுக்கு அவர் விதை போட்டிருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஒவ்வொரு அமைச்சர்களும் இது வந்து முக்கியமாக எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்ட்டு, அதுவும் நல்ல விஷயங்கள். இதெல்லாம் நடைமுறை ஆகும்போது அது வந்து மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 217 கடைகளை மூடினாங்களா, உண்மையாக நடந்துச்சா, சும்மா பொய்யா ஒரு கணக்கு காட்டிங்களா அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே இருந்தாங்க. அது கிடையாது, உண்மையிலேயே மூடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் உண்டான ஆதாரத்தோட அதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை முன்னெடுத்து போனீங்கன்னா அது வந்து தமிழை வச்சுக்கிறதுக்கு நல்லதா இருக்கும், மக்களுக்கு நல்ல ஒரு பயனா இருக்கும். உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அது வந்து நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாமளும் ஓட்டு போட்டு தான் டிவிக்கு ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் நல்ல நடந்தாலும் நம்ம பாராட்டுவோம், தப்புனா முதல்ல சொல்லுவோம். ஸோ அது நம்ம தொடர்ந்துட்டே இருக்கும். நிறைய பேருக்கு குழப்பமாகவே இருக்கலாம், என்னடா ஒரு நேரம் இப்படி பேசுகிறான் ஒரு நேரம் அப்படி பேசுகிறான் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமே இருக்கலாம். நான் என்னுடைய இது மைண்ட் செட்டை தெளிவாக இருக்கேன். இல்லை இவர் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் காண்டி சில நேரங்கள் இப்படி பேசுகிறாரு. ஆமாம், வியூஸ் காண்டி பேசுகிறவனா இருந்தால் நான் முழுமையாக விஜய்க்கு ஆதரிச்சா பேசுகிறேன். எல்லாருமே, அதாவது விஜய் தேர்தலுக்கு முன்னாடி அவரை எதிர்த்த எல்லாருமே அவர் ஜெயிச்சிட்டாரு, ஆட்சிக்கு வந்துட்டாரு, அவங்களுடைய அரசாங்கம் நடந்துட்டு இருக்குன்னா உடனே அப்படியே மாறி ரொம்ப சப்போர்ட்டரா அவரை தூக்கி பிடிச்சி கொண்டாடுற மனநிலையில ஆரம்பத்துல அவர் வந்து ஜெயிப்பாரா இல்லையா தெரிய முன்னாடி அவ்வளவுக்குள்ள தூக்கி பிடிச்சி கொண்டாடுறேன்னா, இன்னைக்கு அவரை வந்து சில இடங்கள் விமர்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன பதவிக்கும் எதுக்காக ஆசைப்பட்டா பேசிட்டு இருக்கேன்? இப்ப அவங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு, நான் இவ்வளவுக்குள்ள சம்படிக்கணும் அப்படி கிடையாது. என் மனசாட்சிப்படி என்னுடைய ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் பேர், அது 10 பேர் ஃபாலோ பண்ணாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஏதோ ஒன்று இவன்கிட்ட ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு நம்பி ஃபாலோ பண்றவங்களுக்கு என்னைக்கு நான் உண்மையா தான் இருப்பேன். அதாவது யாரு நான் சப்போர்ட் பண்றவங்க யார் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அந்த கட்சியில் தப்பு நடக்குன்னா முதல்ல தட்டி கேட்பேன். எனக்கு மனசுக்கு தோன்றதை நான் வந்து வெளிப்படுத்துவேன். அதுதான் நான் இந்த பொருளாதான் அப்படிதான். யாருக்கும் அடங்கி போறவங்க கிடையாது. அவன் மனசாட்சிப்படி என்னைக்கும் உண்மையா இருக்கும். ஓகேவா?
சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வந்துட்டே இருக்கும். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க.